வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 13th ஜூலை போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட்டு ஒரு ஷார்ப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 175 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ப் ரெக்கவரி. இந்த ரெக்கவரி யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு உண்டான ஒரு ரெக்கவரி. அதாவது இன்னைக்கு மட்டும் கிடையாது. இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 23,600 800 மேக்ஸிமம் வந்து 24,500 600 இதுக்குள்ளே தான் வந்து ஏப்ரல், மே, ஜூன், இப்போ ஜூலை வந்துருச்சு. ஜூலை மிடில் இருக்கிறோம். இந்த 4 மாதமாகவே நிஃப்டி இதுக்குள்ளே தான் அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லியுமே வந்து ஒரு க்ரைம் ஸ்டோரி நம்ம பார்க்குற மாதிரி தான் நம்ம வந்து மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது? நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி, நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது? கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்டத்தட்ட 50% இன்க்ரீஸ் ஆகிருக்குது லாஸ்ட் 4 செஷனில். இன்னமும் இந்த ஸ்டாக் வந்து எக்ஸ்பென்சிவாக இல்லை அண்டர் வேல்யூடா? ஸோ எல்லாம் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? ரைட். இப்போ யூஎஸ் மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி அட்ராசிட்டி ட்ரம்ப், அதாவது நம்ம சின்ராஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. ஆர்மோசோனு யாருக்கும் கிடையாது, நான் எடுத்துக்கிறேன். ஆர்மோசோனு இனிமேல் யூஎஸ்க்கு தான் சொந்தம். இனிமேல் இங்கே வர்ற ஷிப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் தான் வந்து டோல் வந்து கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டாரு. ஓகேங்களா? ஈரான் வந்து எம்ஓயு, அதாவது மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதை வந்து மீறிட்டாங்க, அதை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் சொல்கிறத ஈரான் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஈரான் வந்து நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவங்க ஒவ்வொரு டைமும் வந்து பிரேக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் ஸ்ட்ரைட் ஹார்மூஸு ஃபுல் கண்ட்ரோல் இனிமேல் யூஎஸ்கிட்ட தான். ஷிப் எல்லாமே வந்து எங்களுக்கு டோல் ஃபீஸ் பே பண்ணிட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு வந்து ஈரான் டாப் ஜாயிண்ட் மிலிட்ரி என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, நாங்கள் அந்த மாதிரி யூஎஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் ஹார்மூஸ் எடுத்துக்காக நாங்கள் வந்து பர்மிஷனே கொடுக்க கிடையாது. இதுக்கும் ஸ்ட்ரைட் ஹார்மூஸுக்கும் யூஎஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் தான் வந்து ஸ்ட்ரைட் ஹார்மூஸ் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஈரானுடைய டாப் மிலிட்ரி கமாண்டர் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் இவங்க 2 பேர்த்துக்குள்ள சம் கிளாஷஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? பிரண்ட் க்ரூடு வந்து $79 பெர் பேரலுக்கு போயிருக்குது. இன்னும் ஈவினிங் வந்து $77 நியர்லி இருந்துச்சு. இப்போ வந்து $79 பெர் பேரலுக்கு போயிருக்குது. இந்த இதுக்கு மத்தியில் நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கணக்குன்னு நான் ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்கிறேன்ல, அதாவது அமெரிக்காவை நம்பி வெனிசுலாகிட்ட இருந்து நாங்கள் ஆயில் வாங்குறோம் அப்படின்ட்டு ரஷ்யாகிட்ட இருந்து குறைச்சாங்கல்ல. இப்போ வந்து ரஷ்யாகிட்ட இருந்து ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. மே மந்த் வந்து இந்தியா பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ வந்து 39,000 கோடிக்கு வந்து ரஷ்யாவிலேருந்து ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜூன் மந்த்து இதுவரை இல்லாத அளவுக்கு, ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு 50,000 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்தியா ரஷ்யாகிட்ட இருந்து. இப்போ ரஷ்யா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, இந்தியா ஆயில் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணதுனால எங்களுக்கு, அதாவது பிரண்ட் க்ரூடு வந்து இப்போ ரீசெண்டாக $105-107 நியர்லி போச்சுல்ல, அங்கேருந்து இறங்கிடுச்சு. இப்போ லாஸ்ட் வீக் கூட $70 நியர்லி வந்துச்சுல்ல, இதனால எங்களுக்கு வந்து நிறையா லாஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு ரஷ்யா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரஷ்யா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா என்னங்கிறது தெரியல. பட் இது வந்து ஸ்டாண்டர்டு $79 பெர் பேரல் அப்படிங்கும்போது வேர்ல்டு லெவலில் வந்து ஒரே இதாக தான் இருக்கும். அதனால் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு அது வந்து பெனிஃபிட், இந்தியாவுக்கு அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். ஓகேங்களா? யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மதியமாக வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 100 பாயிண்ட் ஹையரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி யூஎஸ் நாஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 450 பாயிண்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 2% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நாஸ்டாக் இண்டெக்ஸு, நாஸ்டாக் ஃபியூச்சர். ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 2% டவுனில் க்ளோஸ் ஆயிருது. ஹேங்செங் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 1.79% ஹை டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருது. காஸ்பி இண்டெக்ஸ், தைவானோட இண்டெக்ஸு கிட்டத்தட்ட இன்னைக்கு 10% டவுனில் க்ளோஸ் ஆயிருது.
அதாவது தைவான் இண்டெக்ஸ் நான் வந்து பர்டிகுலராக எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரீசெண்டாக கிட்டத்தட்ட 110% இன்க்ரீஸ் ஆச்சு. 110% இன்க்ரீஸ் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 30% இறங்கியிருக்குது. ஓகேங்களா? பட் ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் நியர்லி வந்து 65 to 70% ஹையில் தான் இருக்குது. பட் ஹையிலேருந்து 35% இறங்கியிருக்குது காஸ்பி இண்டெக்ஸு. இன்னைக்கு மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஒரு 150 பாயிண்ட் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 24,050 அரௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு 24,000 இன்னைக்கு எக்ஸாக்டாக லோ வந்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் ஆன மார்க்கெட்டு 24,260 வந்துருக்குது. இன்னைக்கு மார்னிங் 24,260ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் என்னோட பெய்டு கிளைண்ட் எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தேன். இன்னைக்கு அந்த லெவல் தான் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஒருவேளை தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா எது வரையும் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,260க்கு மேலே போச்சு அப்படின்னா 24,325. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 65 பாயிண்ட் அதிகமாக போயிருக்கோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் லெவல் நான் கொடுத்துருக்குறேன். அதான் நிறைய பேர் லெவல்ஸ் கொடுப்பாங்க. நானே எனக்கே அந்த நிறைய பேர் லெவல்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அவங்களும் லெவல்ஸ் கொடுக்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 பாயிண்ட் ஒவ்வொரு லெவல் கொடுப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் 1 24,250, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,270, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,280 அப்படின்னு 10 பாயிண்ட் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் நம்மகிட்ட அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட்லேருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு 40 பாயிண்ட் 50-60 பாயிண்ட் இருக்கும். செகண்டுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். தேர்டுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். அதாவது ப்ரீவியஸாக மார்க்கெட் எப்படி வொலாட்டிலிட்டி கொடுத்துருக்குதோ ஹை, லோ, க்ளோஸ் இது 3 எப்படி கொடுத்துருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு லெவல் வரும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணி அந்த லெவல் போட்டுட்ருக்கிறேன். பட் நிறைய பேர் வந்து அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபார்முலா சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு ட்ரபுள் இருக்குது. நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுட்டு நான் கொடுக்குற லெவலுக்கும் அதுக்கும் சம் டிஃப்ரெண்ட் வரும். அப்படிங்கும்போது எப்படிங்க சார், நான் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கும் எனக்கு இந்த டிஃப்ரெண்ட் வருது எதனால் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. அதுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் அப்கமிங் கொஷின் அண்ட் ஆன்சரில் நான் வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து ஃபார்முலா வந்து சொல்ல முடியாமல் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சொன்னேன் அப்படின்னா நீங்களாம் யூஸ் பண்ணிக்க. அது ஒன்றும் பெரிய கம்பசத்தரெலாம் கிடையாது, ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கும் நான் கொடுக்குற லெவலுக்கும் சம் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த டிஃப்ரென்ஸ் எதனால் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, எனிவே சாப்டருக்கு வரலாம். இன்னைக்கு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 47 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. நெட்டாக வந்து க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆகுது. 77,616 செட்டில் ஆகுது. நிஃப்டி ஜஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. 24,211 வந்து செட்டில் ஆகுது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிடுது. இன்றைக்கி பொறுத்தவரையும் செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டார் 3.5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது ஐடி செக்டார் வந்து ரீசெண்டாக வந்த அளவு தான் வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்குது. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஐடி ஸ்டாக்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. ஓகேங்களா? நான் சொல்லாதது சொல்லக்கூடாது இல்லை. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஐடி ஸ்டாக்குக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஹோப் என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு இருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட். இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் மட்டும் ஒரு இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தா கூட போதும், ஐடி ஸ்டாக்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுதான் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு லாஸ்ட் ஹோப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது மாதிரி தான் லாஸ்ட்டாக வந்து டிசிஎஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஒரு இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான் டிசிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து HCL Tech ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதையும் நான் லேட்டர் சொல்கிறேன். அதனால் வந்து ஐடி ஸ்டாக்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதுதான். ஓகேங்களா? ரைட். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மீடியா 2% ஹையில் க்ளோஸ் ஆகுது. ஆட்டோ 0.5%, கன்சியூமர் டியூரபிள்ஸ் 1% ஹையில் க்ளோஸ் ஆகுது. எஃப்எம்சிஜி இன்னைக்கு 1% டவுனில் க்ளோஸ் ஆயிடுது. மெட்டல் 0.5% டவுன் வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஓகேங்களா? ஓகே, இதுதான் இருக்கிற முக்கியமான நியூஸு. ருப்பி வந்து 95.62 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகே, இதுதான் வந்து போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட்டு. இன்னைக்கு வந்து ஜூன் மந்தோடைய சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது. வந்திருக்கிற இன்ஃப்ளேஷன் 4.38% வந்துருக்குது. ப்ரீவியஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.93%. இதில் என்ன நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டார்கெட் வந்து 4% தான். ஆனால் இன்னைக்கு வந்து 4% வந்து பீட் பண்ணிட்டு போயிடுச்சு. 4.38% வந்துருக்கு. ஓகேங்களா?
ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து டார்கெட் வச்சது 18 மாதத்துக்கு முன்னாடி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து 4% டார்கெட் வச்சாங்க. இப்போ வந்து அந்த டார்கெட் வந்து பீட் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து வந்து HCL Tech ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4,624 crore வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 4,588 crore. ஸோ ஸ்லைட்லி ஹை நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. ரெவென்யூ 34,579 crore, எக்ஸ்பெக்டேஷன் 34,325 crore. ஸோ இதுவும் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. எபிட்டா 5,831 crore, போல் வந்து 5,775 crore. ஸோ HCL Tech பொறுத்தவரையும் நத்திங் டு ஒரி. ஒரு வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கிறது. இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன். நெட் ப்ராஃபிட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன். ரெவென்யூ ஸ்லைட்லி ஹை எக்ஸ்பெக்டேஷன். எபிட்டா ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன். மார்ஜின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் 16.86%, எக்ஸ்பெக்டேஷன் 16.75%. ஸோ இந்த நாலுமே வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க HCL Tech. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் HCL Tech இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் 3,300 எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து HCL Techல நெட் எம்ப்ளாயிஸ் வந்து 2,24,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பயோகானில் மைலான் அப்படிங்கிற அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுடைய 5.64% ஸ்டேக் வந்து செல் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் வந்து 388 rupees ஐ திங்க். 7% டிஸ்கவுண்ட்டில் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 7% டிஸ்கவுண்ட்டில் வந்து செல் பண்ணுறாங்களாம். இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இல்லை, இன்னைக்கு சோசியல் மீடியாலாம் ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு, வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு மீன்ஸ் வந்து கொலாட்ரல் டேமேஜ் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வந்து டீல் வந்து ஃபைனல் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு வந்து காமர்ஸ் செக்ரட்டரி வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிடுச்சு, ரைட் டைமில் நாங்கள் வந்து சைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து எனர்ஜி இம்போர்ட்ஸ் வந்து அதிகமாக அந்த ட்ரேட் டீலில் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க, ட்ரேட் டீல் வந்து ரைட் டைமில் சைன் ஆகும் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ட்ரேட் டீல் வந்து 10% டேரிஃபில் இருக்குது. இந்த 10% டேரிஃப் வந்து கம்மிங் ஜூலை 24 வரையும் தான் வந்து அதனுடைய வேலிடிட்டி இருக்குது அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை 24க்கு முன்னாடி சைன் ஆகுமா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கொஷின் மார்க்கு. ஓகே, அதுக்கடுத்த வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் எதுக்கு தான் இப்படி ஏறிச்சு அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா அது ஆல்ரெடி வந்து அடித்து துவச்சி போட்டு வச்சுருக்கிறாங்க. தங்கமயில் ஜுவல்லரி கம்பேர் பண்ணும்போதும் சரி, டைட்டன் கம்பேர் பண்ணும்போதும் சரி, கல்யாண் ஜுவல்லரி எப்போவா எந்திரிக்கும், இந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சு நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக செல் பண்ணவங்க எல்லாமே வந்து நூடுல்ஸ் தான் ஆகிருப்பாங்க. 50% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது இந்த லாஸ்ட் 4 செஷனில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் 50% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அட் த சேம் டைம் டைட்டன் வந்து 50% எப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லாஸ்ட் 1 இயரில் எடுத்துக்கிச்சு. ஸோ லாஸ்ட் 1 இயரில் எடுத்துக்கிட்ட ரிட்டர்ன்ஸை கல்யாண் ஜுவல்லர்ஸ் 4 செஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கல்யாண் ஜுவல்லர்ஸோடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த்து 535 rupeesக்கு அவங்க வந்து பிளாக் டீல் பண்ணிக்கிறாங்க. அதாவது ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஓன் ஷேரை வந்து பைபேக் பண்ணிக்கிறாங்க 535 rupeesக்கு. ஆனால் அந்த ரேட்டு இன்னும் வர கிடையாது. இன்னைக்கு கூட 525 நியர்லி தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் ஆகஸ்ட். அது மட்டும் இல்லாமல் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இந்தியா லெவலில் வந்து 2nd லார்ஜஸ்ட் ஜுவல்லரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க குவார்ட்டர்லி பேசிஸ். 10,000 crore நியர்லி வந்து 3 months ஒன்ஸ் அவங்களுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. டைட்டன் வந்து 26,000 crore வந்து அவங்க வந்து சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸோடைய பிஇ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ என்ன ஆகுதுன்னா 38 இருக்குது. ஆனால் டைட்டனுடைய ஏர்னிங்ஸ் வந்து பிஇ வந்து 79 இருக்குது. தங்கமயிலோடைய பிஇ வந்து 55 இருக்குது. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்போ இருக்கிற ரேட்டு வந்து ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் தான். ஓகேங்களா? அதுக்குன்னு நாளைக்கு போய் உளுந்தடிச்சிட்டு வாங்கிட்டு இருக்காதிங்க. 50% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 50% இன்க்ரீஸ் ஆனதுனால ஏதாவது ஒரு ஃபால் வந்தால் மட்டும்தான் அது வந்து டாமினேட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். வேறு எதுவும் முக்கியமான ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு டியூஸ்டே இந்தியாவுடைய WP இன்ஃப்ளேஷன் வருது. 9.68% ப்ரீவியஸாக இருக்கிறது. நாளைக்கு வந்து 10.5%
வரும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் இருக்குது. நாளைக்கு ஈவினிங் யூஎஸ்ஏலேருந்து இன்ஃப்ளேஷன் இருக்குது 4.2%, ஃபோர்காஸ்ட்டு 3.9%. ஸோ 4Kல வந்தாவே அது வந்து பெட்டராக தான் இருக்கும். அப்போ அதுக்கடுத்து வந்து ஃபெட் சேர்பர்சன் வார்ஸோடைய டெஸ்டிமனி இருக்குது டியூஸ்டே. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 200 பாயிண்ட்ஸ் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து லோ தான் சப்போர்ட் 24,000. நான் அது நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பிரி வரியா அந்த 24,000ங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்கும். ஓகேங்களா, அந்த 24,000ங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்கும். அங்கே வந்து புட் ரைட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, 24,000 கீழே போகாது அப்படின்னு புட்டை வந்து ஹெவியாக ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து 24,000ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை 24,200க்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 24,300 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஸோ டெய்லியுமே ஒரு க்ரைம் ஸ்டோரி சொன்னோம் பார்த்தீங்களா, அது நாளைக்கே எதிர்பார்க்கலாம். க்ரைம் ஸ்டோரி இதில் வந்து காமெடிலாம் நீங்களாம் எதிர்பார்க்கக்கூடாது. இது வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரைம் ஸ்டோரி மட்டும்தான். அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. காமெடி அப்படின்னு நம்ம அசால்ட்டாக சிரிச்சுட்டு போயிடுவோம்ல, அதனால இது வந்து க்ரைம் ஸ்டோரி தான். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இந்த க்ரைம் ஸ்டோரியில் எப்பவுமே வந்து சீட்டு நுனியிலேயே உட்காந்துட்டு இருக்கணும். கொஞ்சம் எந்திரிச்சிங்க சொருவி விடுவாங்க. ஓகேங்களா, ரைட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டி இதை பார்த்துடலாம். பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் பாருங்க, 24,000 காலில் 24,000 புட்டில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது. ஸோ 24,000 தான் ரெசிஸ்டன்ஸு. அதுக்கடுத்து வந்து 24,100ல ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி 24,100ங்கிறது ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து 1 ஹவர் கேண்டில் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 2 லைன் போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா, அது வந்து வீக்லி ட்ரெண்ட் டிசைடர், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,250 இன்னைக்கு வந்து ஹை. ஓகேங்களா, 24,250 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 24,300. சப்போஸ் 24,300க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 24,350. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,140, 24,100. 100 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 24,000 தான் மேக்ஸிமம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து வாட்ச் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.